மரபில் பசிப்பினி போக்குவதையே அறத்தின் உச்சமாக போற்றுகின்றன சங்க இலக்கியங்கள். இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் திருச்சியை சேர்ந்த செல்வ பிருந்தா. 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்து பல நூறு குழந்தைகளின் உயிரை காத்து வரும் இவரை பல்வேறு அமைப்புகள் பாராட்டியுள்ளன. திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியை சேர்ந்த இவருக்கு சமீபத்தில் 2வது குழந்தை பிறந்துள்ளது. தனது குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை அளித்த பின்பும் அவரிடம் அதிக அளவு தாய்ப்பால் இருந்துள்ளது. இதனை அறிந்த திருச்சி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாய்ப்பால் தேவைப்படும் பிற குழந்தைகளுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை வழங்கியுள்ளார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின்பும் குழந்தையின் தேவையை விட அதிகமாக பால் சுரப்பதை உணர்ந்த அவர் அதனை தானமாக வழங்க முடிவெடுத்துள்ளார். இதனிடையே அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கிறது. குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் மற்றும் பல்வேறு காரணங்களால் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் தாய்ப்பால் சரிவர கிடைக்காமல் கஷ்டப்படுவதை அறிந்திருக்கிறார் பிருந்தா. பசிக்காக அழும் குழந்தைகளின் பிஞ்சு குரல் அவரை கண்கலங்க செய்துள்ளது. இதையடுத்து அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் தாய்ப்பாலை தானமாக கொடுக்க தொடங்கியுள்ளார். இப்படி 22 மாதங்களில் 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கியுள்ளார். இதன் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனையில் தாய்ப்பாலுக்காக தவித்த எண்ணற்ற குழந்தைகளின் பசியை போக்கியுள்ளார் செல்வ பிருந்தா. இந்த மகத்தான செயலின் மூலம் புதிய சாதனையையும் அவர் படைத்திருக்கிறார். அதாவது 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்த ஆசியாவின் முதல் பெண்மணி என்ற சாதனையை செல்வ பிருந்தா படைத்துள்ளார். நான் 300 லிட்டர்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணியிருக்கேன். எனக்கு செகண்ட் பேபி பிறந்தப்போ குழந்தைக்கு நியூனோட்டிக்கல் ஜாண்டிஸ் இருந்தது. அதனால் 3 to 4 days என்ஐசியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் பம்ப் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தேன். என்னோடய எக்ஸஸ் பிரெஸ்ட் மில்க்கை மற்ற என்ஐசி பேபிஸ் கொடுக்கலாமான்னு சிஸ்டர்ஸ் பர்மிஷன் கேட்டு கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரி ஒரு தாய்மாரோட பிரெஸ்ட் மில்க்கை மற்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு தெரிஞ்சோன்னே இதை எப்படி பண்ணலான்றப்ப அமிர்தம் பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் என்ஜிஓ பற்றி தெரிஞ்சுது. அவங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் படி ரூபா செல்வநாயகி மேமோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸில் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். பிரெஸ்ட் மில்க் பேக்கெட்ஸை வீட்டில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். மந்த் எண்டில் வாலண்டியர்ஸ் இந்த பிரெஸ்ட் மில்க் பேக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க. ஜிஹெச்சில் இந்த நர்சஸ் பாஸ்டரைஸ் பண்ண பிரெஸ்ட் மில்க்கை கப், சிரேஞ்ச் அண்ட் டியூப் மூலியமாக குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா தாய்மார்களும் பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். பிரெஸ்ட் மில்கில் தான் ஹையஸ்ட் நியூட்ரிஷன் இருக்குது. அதுதான் என்ஐசி பேபிஸ், இல்லை ப்ரீடம் பேபிஸ், இல்லை சப்ளை இல்லாத தாய்மார்களோட குழந்தைங்களுக்கெலாம் பிரெஸ்ட் மில்க் ரொம்ப ஒரு லைஃப் சேவராக இருக்கும். அவங்களோட வெயிட் கெயினுக்கு, இம்யூனிட்டிக்கு, மற்ற ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ்க்கெலாம் பிரெஸ்ட் மில்க் தான் ரொம்ப அவசியமானது. அதனால் எல்லா தாய்மார்களும் பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி மெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. தாய்ப்பாலை தானமாக அளித்து நூற்றுக்கணக்கான பிஞ்சு உயிர்களின் பசியை போக்கிய செல்வ பிருந்தா தமிழ் கூறும் நல்லுலகின் முன்மாதிரி பெண்மணியாக கொண்டாடப்பட்டு வருகிறார்.